எவ்வளோ ரசிச்சு அவருக்கு செஞ்சு கொடுப்பீங்க? அந்த தோசை அவனுக்கு முறுமுறுலா இருந்தால் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4 தோசை முறுமுறுலா. அது எப்படி சாப்பிடுவான்னா, ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி வச்சு சாப்பிடுவான். அப்புறம் வீட்டில் சாம்பார் அந்த மாதிரி பண்ணால் அந்த சாம்பார் அந்த சாம்பார் மார்னிங் வச்சது மறுபடியும் சூடாக்கி கொஞ்சம் சுண்டி வச்சா அது இன்னொரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி. அப்புறம் வந்து சர்க்கரையும் நெய்யும் போட்டு அது சூடாக வந்தால் நெய்யை மேலே விட்டோன்னா அது கொஞ்சம் உருகிடும். ஓகே, முதல் 3 தோசை மிளகாப்பொடி, ரெண்டாவது 3 தோசை கெட்டி சாம்பார், மூணாவது 3 தோசை நெய்யும் சர்க்கரையும். அதுக்கப்புறம் 4வது வந்து அது அப்படியே நாலாவது செட்டு 4வது செட்ல வந்து அப்படியே அதை ரோல் பண்ணி சாப்பிடுவான். அடுத்தது அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகுதுன்ற அவனே ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா அம்மா ஊத்தப்பம் போட்டு தரியா, அது லாஸ்ட்ல முடிஞ்சிடும். அப்ப நான் புரிஞ்சுப்பேன். ஃபீல் ஆகுறப்ப போதும் தானமா சொல்லுவாங்க. அம்மா நான் எத்தனைமா சாப்பிட்டேன்னா 10 தானே சாப்பிட்டேன் அப்படின்னு கணக்கு சொல்லக்கூடாது. ஆமா, போதுமானு கேட்க கூடாது, கணக்கும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் இவ கணக்கு போட்டு வச்சிருப்பா. அண்ணா நீ 25 சாப்பிட்டுட்டேன்னா